ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கே இருக்கிற பேராகிராஃபை வாசிச்சு பாருங்களேன். ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான் கொடுத்துருக்கேன், ஈஸியாக உங்களுக்கு புரியும். க்ரோயிங் எ பிளான்ட், ஒரு செடியை வளர்க்குறது, இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஒன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. டு ஸ்பெண்ட் அவர் டைம் யூஸ்ஃபுல்லி, நம்மளுடைய டைமை செலவழிக்கிறது பயனுள்ளதாக செலவழிக்கலாம். இந்த மாதிரி பிளான்ட் வளர்த்தோம்னா, செடிகள் வளர்த்தோம்னா. வி விசிட்டட் மெனி ஷாப்ஸ் டு பை திஸ், நாங்கள் இதை வாங்கிறதுக்கு நிறைய கடைகளை விசிட் பண்ணோம். எ பிளான்ட், மறுபடியும் செடி அப்படின்னு வந்துருச்சு. எ பிளான்ட் க்ரோஸ் வெல், ஒரு செடி நல்லா வளருது. இஃப் வி டேக் கேர் ப்ராப்பர்லி, முறையாக வளர்த்தோம்னா அது நல்லா வளரும். க்ரோன் பிளான்ட் கிவ்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்டும் ஃப்ளவர்ஸும் கொடுக்குது. எல்லா வாக்கியங்களுமே செடி வளர்க்குறத பற்றி இருக்குது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல வி விசிட்டட் மெனி ஷாப்ஸ் டு பை திஸ்ன்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் வருது. அதுதான் ஆட் சென்டென்ஸ். இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வரியை, ஒரு வாக்கியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது ஒரு பவர்ஃபுல்லான ரீடிங் எக்ஸசைஸ். இப்போ இங்கே இருக்கிற பேராகிராஃபில் அந்த ஆட் சென்டென்ஸ் இருக்குது, அது எங்கே அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான் கொடுத்துருக்கேன். ஸோ வாசிக்கிறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ வாசிக்கிறப்பவே நீங்கள் அந்த ஆட் சென்டென்ஸ், வேறுபாடாக இருக்கிற அந்த வாக்கியத்தை கண்டுபிடிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். காஃபி குடிக்கிறத பற்றி எல்லா சென்டென்சஸும் இருக்குது. ஒரே ஒரு சென்டென்ஸ் பாருங்கள், ரீடிங் நியூஸ் பேப்பர் இஸ் ஹிஸ் ரொட்டீன் அப்படின்னு வருது. இந்த பேராகிராஃபில் எல்லாமே ஐ அப்படின்னு வருது, அந்த ப்ரோனவுன் நான் அப்படின்னு வருது. ஒரே இடத்துல மட்டும் அவருடைய ரொட்டீன் அப்படின்னு வருது. ஸோ அந்த சென்டென்ஸ் தான் ஆட் சென்டென்ஸ். ஸோ நவ் லுக் அட் திஸ் பேராகிராஃப் அகெயின். ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளில் தான் இந்த பேராகிராஃப் இருக்குது. வாசிக்கிறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி ஆட் சென்டென்ஸை ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ட்ரை பண்ணுங்கள். எவ்ரி ஒன் ஷுட் ஒபே த ரூல்ஸ், ஒவ்வொருத்தரும் ரூல்ஸை ஒபே பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மட்டும்தான் ஆட் சென்டென்ஸ். மற்றது எல்லாமே குழந்தைகளை பற்றின வாக்கியங்கள், சில்ட்ரன் பற்றின வாக்கியங்கள். ஸோ ஈஸியாக உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். இப்போ அடுத்த பேராகிராஃப் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் கரெக்டாக ஆட் சென்டென்ஸை கண்டுபிடிக்க முடியும் வாசிக்கிறப்பவே. ஒரு வேலையை திட்டமிடுதல், அந்த வேலையை எப்படி முடிக்கணும், அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி எல்லா சென்டென்சஸும் இருக்குது. ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பே த டேக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. வரி கட்டுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ தட் ஒன் இஸ் an odd sentence. Now look at this paragraph. வாசிக்கிறப்பவே உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ட்ரை பண்ணுங்கள். ஸோ மூவிஸ், அதுக்கு ரிலேட்டடாக அந்த சென்டென்சஸ் இருக்குது. நடுவில் ஒரு சென்டென்ஸ் வருது பாருங்கள். பட் சம் பீப்புள் do not listen what others tell. சில பேர் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ மற்ற சென்டென்சஸ் எல்லாமே மூவிஸ் ரிலேட்டடாக இருக்குது. இது ஒன்று மட்டும் ஆட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஃபுல் பேராகிராஃபே ரீட் பண்ணால் தான் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரீட் பண்ணுறப்பவே எல்லா சென்டென்சஸுடைய மீனிங்கும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதே மாதிரி வாக்கியங்கள் உங்களால் உருவாக்க முடியுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் அ ரீடிங் எக்ஸசைஸ். இருந்தாலும் இதே மாதிரி வாக்கியங்கள் ஃப்ரேம் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படி டெவலப் பண்ணுறது, அதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின பேராகிராஃப் இது. இதில் ஃபார்மர்ஸ் அப்படின்னு விவசாயிகள் பற்றின சென்டென்ஸ் இருக்குது. ஃபார்மர்ஸ் நோ வென் டு ஹார்வெஸ்ட் த கிராப்ஸ். ஸோ தட் ஒன் இஸ் ஆட் சென்டென்ஸ். ஒரு ஈஸியான பேராகிராஃப். இதில் எது ஆட் சென்டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. பேராகிராஃப் ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு கதை. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இதில் கடைசி சென்டென்ஸ் பாருங்க. சம் பேர்ட்ஸ் ஃப்ளை ஃபார் டு லொக்கேட் சூட்டபிள் பிளேஸ். சில பறவைகள் ரொம்ப தூரம் பறந்து போகலாம் சூட்டபிள் பிளேஸை செலக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ தேட் ஒன் இஸ் அன் ஆட் சென்டென்ஸ். ஃபைனலாக ஒரு பேராகிராஃப். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஆட் சென்டென்ஸை கண்டுபிடிக்கலாம். The students are getting ready to attend the semester exam. மாணவர்கள் செமஸ்டர் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. They have studied well. அவங்க எல்லாருமே நல்லா படிச்சிட்டாங்க.
இந்த கடைசி சென்டென்ஸ் பாருங்கள். லெக்சரர்ஸ் ஆஸ்க் them to go to the exam halls. எல்லாருமே எக்ஸாம் ஹாலுக்கு போங்க அப்படின்னு லெக்சரர் சொல்கிறாங்க. ஸோ ஹியர் இஸ் த ஃபார்ம் டு ஃபில் டு அப்ளை ஃபார் எ நியூ கார்டு அப்படின்னு ஒரு ஆட் சென்டென்ஸ் இருக்குது. மற்றது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ஸை பற்றினது. இது ஒன்று மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் கண்டிப்பாக டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.